என்னடா இது? ஐயோ இன்னும் மாட்டிக்கிட்டு. ஓய். ம் 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 என்ன? ஏய், யார் நீ? என்னோட வீட்டு பக்கத்தில் இருக்க? சரி, என்னோட கார் ஷாப் பக்கத்தில் இருக்க? ஓய், வெயிட் பண்ண. நான் இங்கே இல்லையே, நெய்புரத்தில் தானே இருந்தேன். எப்படி நான் இங்கே வந்தேன்? எப்பட்றா? கைஸ், நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெய்புரத்தில் தானே இருந்தேன், இங்கே இல்லையே. தெரில. இந்த மாதிரி நம்ம காரில் எடுத்து வந்துடலாமோ? ப்ரோ, சரி ப்ரோ. கைஸ், இங்கே பாருங்க கைஸ், இவன் வந்துட்டான். அவன் பேர் என்னது? அந்த நம்ம ஒருத்தன் அங்கே பிச்சைக்காரனை வேலைக்கு எடுத்தோம்ல, அவன் வந்துட்டான் கைஸ். சரி, ஓகே. நம்ம தலைவர் இங்கே நிற்கிறாரு, விற்றுடலாம். எடு தேவை. இங்கே நம்ம ஆஃபீஸ் எடிட் பண்ணால் நம்மளால் ஆஃபீஸை பெருசாக்க முடியும். எப்பட்றா அப்படின்னு நினைக்கலாம். இந்த ஆப்ஷன் ஃபஸ்ட்டு ஃபோனில் இல்லை கைஸ், இப்போ தான் எடுத்து வந்திருக்காங்க புதுசாக. நானும் வராதுன்னு நினச்சேன் இந்த ஆப்ஷன். வெப்பேஜ், கார் ஃபார் சேல். சரி, டைட்டில் என்ன வைக்கலாம்? என்ன வைக்கலாம்? யோசிக்கலாம். புலிடா. சரி, புலிக்கார். புலிக்காருன்னு வைக்கலாம். புள்ளிக்காரா? புள்ளிக்கார் என்னடா பேர்? 8000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேனா? அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 9000க்கு மேலே. 10,000 12,000க்கு விற்பேன். இது 12,000 டன். புட் இட் ஃபார் சேல். அவ்வளோதான். எல்லாம் வந்தது. அவ்வளோதான். இந்த கார் சேலில் இருக்குது. இப்போ இன்றைக்கி எதுவுமே இல்லை, வெனஸ்டேவா? சரி, அதுவும் சரி. என்னால் பேர்கெயின் அன்லாக் பண்ண முடியுமா? ஸ்கில் பாயிண்ட் 0. ஒரு ஸ்கில் பாயிண்ட் கூட இல்லை. எனக்கு பேர்கெயின் அன்லாக் பண்ணணும். எக்ஸ்பியை பார்க்க முடியுமா என்ன? ஓப்பன் கரோ. ஓப்பன் ஆயிடுச்சு. என்னடா இது பயங்கர லேக் ஆகுது கம்ப்யூட்டரு. அப்கிரேட்ஸ். ஓ, ஏது பார்த்தாலும் இது எடுத்து வர முடியுமா? நல்லா தான் இருக்குது இது ஆஃபர், ஆனால் பண்ண வேணாம். அப்படி பண்ணிடலாம். டெக்கரேஷன்னு நான் அன்றைக்கே பார்த்தேன், அதனால் தேவையில்லை. அதுக்குள்ளே ராத்திரி ஆயிடுச்சா? சரி, யார் வாங்கலாம்? திருட வந்துட போகிறேன். உன்னை நம்பி தாண்டா விட்டுட்டு போகிறேன், நீயே திரிகிற. ஐயோ, லேக் ஆகுது. வெயிட் பண்ணுங்க, கொஞ்ச நேரத்தில் அதுதான் சரியாயிடும். எங்கடா கண்டெய்னர்? ஒரு வீடை வாங்கி போட்டு சுகோசமாக இருக்கும் எப்போ அப்படின்னு இருக்கும் எனக்கு. ஆனால் அதை வாங்குறதுக்கு காசு இல்லைப்பா. வச்சிருக்கிறது 3000 ரூபாய். என்னோட அரக்கத்தானம் என்ன சொல்லுதுதான், போடா அந்த பிச்சைக்காரனை கொண்டு அவன் பாடி அடகத்தை வச்சு விற்று பெரிய கோடீஸ்வரன் ஆயிடுற அப்படின்னு சொல்கிறது. என்னோட தெய்வம் பாடி என்ன சொல்லுதுதான், போடா நீ போய் நல்லா காரை வாங்கி சம்பாதிச்சு சொந்த காசில் வாழ்கிறா, அந்த மடையனை நம்பாதரா அப்படின்னு சொல்லுது. எந்த மனசாட்சியை கேட்க போகிறணும்? இந்த கேம் பேரே கார் ஃபார் சேல். அவனா கார் ஃபார் சேலில் தான் அப்படி இருக்கிறதுனால நான் தெய்வம் பேச்சு கேட்குறேன். என்னடா அது? சரி, போகலாம். இது ட்ராவலிங்க்கு இவ்வளோ நேரம் காட்டுது. என்ன கஸ்டமரே வர மாட்றாங்க? வாங்கடா யாராச்சு.
எங்களுக்கும் வியாபாரம் ஆகணும்ல. இவனுங்க வந்த மாதிரி தான் காசை மாற்றிடலாம். நான் தான் ரொம்ப அநியாயத்துக்கு வச்சுட்டேன். கேமராவா? ஓ இதுவா? இப்பயே பண்ண முடியுமா? சரி, நம்ம காசை கம்மி பண்ணிடலாம். ரிமூவ் ஃப்ரம் சேல். பேர் நம்ம காசு எவ்வளோ வைக்கலாம்னா, போங்கடா, உங்கள் ஆஃபருக்காக வெறும் 10,000 ரூபா வைக்கிறேன். எவனாச்சும் வாங்கிட்டு போ ப்ளீஸ்டா. 10,000 ரூபாய்க்கு வைக்கணும். ஐயோ ஆகுனா இது ஒன்று போயிடும். அமுக்கு 4 வந்துச்சு. புட்டுட்டான். சரி ப்ளீஸ்ரா வாங்கடா. 10,000 ரூபா தான் லிமிட்டு. அதுக்கு மேலாம் கம்மி பண்ண முடியாது. இன்றைக்கி 2 மணிக்கு ஆக்ஷன் இருக்குது. 8 மணி தான் ஆகுது. அது வரைக்கும் சும்மா தான் இருக்கேன். எவனுமே வரைய மாட்டான் கஸ்டமர். ஓ நான் கடையே ஓப்பன் பண்ணல. இல்லை எனக்கு புரியல. இவ்வளோ நேரம் கடையை ஓப்பன் பண்ணாமல் அடா பைத்தியக்காரா அப்படின்னு என்னே தோண வச்சுட்டாங்க. நம்ம நெக்ஸ்ட்டு காரை ஃபோட்டோ எடுத்துலாம் போடலாம். ஓய் மேலே ஏறிட்டேன். நான் இந்த கடைக்கு மேலே தான் ஏறணும். அதை பிடிக்கிறான் மங்கி மண்டைய. ஏறா திரும்ப ஏறுறா கார் மேலே ஏறுறா. நான் ஆக்ஷன் தான் போயிடுவணும். ப்ளீஸ்ரா காரை வாங்குடா யாராச்சு. ஐயோ பயமாக இருக்குது கைஸ். காரை வாங்கலைன்னா காசு இருக்காது. காசு இல்லைன்னா ஆக்ஷனில் போய் என்ன பண்ணு நடக்க வேண்டியதுதான். ஐயோ ஏண்டா. கஸ்டமர் வாங்க மேடம் வாங்க. நல்ல வேலை கஸ்டமர் வந்துட்டாங்க. நீங்கள் எவ்வளோ காசு கேட்குறீங்க? ஓப்பன ஸ்கில் ஃபார் பேக்கனா? எவ்வளோ? 8. நான் வாங்கினது எவ்வளோ? 8,300. ஏண்டா 100 ரூபாய் ப்ராஃபிட்டை வச்சு நான் என்னடா பண்ணுவேன்? போங்கடா என்கிட்ட. டோன்ட் சேர். அந்த கஸ்டமரே துரட்டி விட்டாச்சு. என்னத்தை பண்ண? விற்றா நம்மளுக்கு ப்ராஃபிட்டும் இருக்காது கைஸ். 100 ரூபா ப்ராஃபிட் வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்? பேர்கெயின் ஸ்கில் இருந்தால் நல்லா இருக்கும்ல. இந்த ஸ்கில்லை அன்லாக் பண்ண நம்மளுக்கு ஸ்கில் பாயிண்ட் வேணும். ஸ்கில் பாயிண்ட்டு 1 கூட இல்லை. இன்னும் ஒரு 50 எக்ஸ்பி தான். சாரி 20 எக்ஸ்பி தான். ஆனால் தூங்கி வலியுமா பேய். என்னது இது? என்னடா ஊபருக்குள்ள ஆட் போட்டு வச்சுருக்கீங்க? இது இந்தியா கம்பெனி தானே? என்னடா பண்ணுறீங்க இந்த காட்டில்? இது யூஎஸ், இது அதர் கண்ட்ரி கேமுன்னு நினச்சா இந்தியா கேமாக இருக்குது. ஒரு மாதிரி நடுங்குது. பிடிச்சாச்சு. பார்த்தீங்களா குரங்கு வர மோசமாக பண்ணுறாங்க. குரங்கே சூசைட் பண்ணிடுவாங்க பார்த்தா. அதுக்கப்புறமா கிறிஸ்மஸ் முடிஞ்சிச்சு. ஆனால் எங்களுக்கு இன்டர்வியூஸ் இருக்கும். எங்கன்னா நாங்கள் நல்லவங்க. ஸ்கூல்லாம் எனக்கு கிடையாது. நான் ஹாப்பியாக இருக்கேன். குரங்குடா. டன் ப்ளீஸ் கஸ்டமர்ஸ் 9,000 ரூபாய்க்கு வாங்க. வாங்க நம்ம ஜங்க் எடுக்க போகலாம். அது வரைக்கும் அங்கே போய் நம்ம குப்பை பொருளுக்குன்னா காசு கொடுப்பானுங்க. கடைசியில் என்ன கார் ஃபார் சேல்னு ஒரு கேம் கூப்பிட்டு வந்து குப்பை பொறுக்க வச்சிங்கள. குப்பை என்னை பார்த்தா எப்படி இருக்குது? இவன்ட்டு நம்ம போய் கேரக்டர் மாட்டித்தாங்க. தக்காளி உருண்டை. இதெல்லாம் பொறுக்கணும் நம்ம. 1 2 பொறுக்கடா விடுங்க. பக்கத்தில் பொறுக்கிட்டேன். 2 3 4 5. 5வது எங்கே? இங்கே ஒரு குப்பை இருக்குது. குப்பையை பொறுக்குங்கடா. காசை சம்பாதிங்கடா. ஏன்டா என்னை சோக பார்த்துலாம் பாரு விட்றீங்க? அவ்வளோதான் குப்பையா? இது என்ன தராது? செட்டி போல். செட்டி அவ்வளோ பெருசாக இருக்குது. என்னடா 6 மெட்டலுக்கு இவ்வளோதான் கொடுக்குற?
இங்கே எப்படிலாம் பிழைக்க வேண்டியதாக இருக்குது. $100 கொடுத்துருக்கான் அவங்க. இதெல்லாம் உடச்சி எடுத்து போய் வந்து கொடுக்க முடியுமா? ஓய், நீ தான் அந்த ட்ரக்காலா? நம்ம ட்ரக்கை டோ பண்ணி அவன் தான் போய் வச்சுக்கிறான் போல். ஏய் கஸ்டமர்ஸ் வாங்கடா, கடவுளே கஸ்டமர்ஸை கொடுங்க. அவ்வளோதான், டைம் ஆயிடுச்சு. நான் ஆக்ஷன் வேறு போகணும். அவகிட்டே விட்டுருக்கலாமோ? என்னடா இப்படி ஆக்கிட்டீங்க? கடவுளே கஸ்டமர்ஸ் வேணுமே எனக்குன்னா. கஸ்டமர்ஸ் கம் கம். டபுள் ட்ரிபிள் செம. கடவுள் கொடுத்தா இருப்பார் வரோம். ஐயோ, டக்குன்னு ஆக்ஷன் டைம் ஆகுது. எவ்வளோ அப்படியே சரி போடு. ஜாக்பாட். பேய் டக்குன்னு விடு. 2 ஆயிடுச்சு. எங்கே ஐயோ, நெய்பர்ஹுட் இல்லை. பேக் எங்கடா இருக்கு? ஏய் எதுரா? கார் மார்க்கெட். ஹோலி ஷிட். இங்கே எங்கெங்கே ஆக்ஷன் இருக்குது? அங்கே இருக்குது. ஏன்னா நடக்க விட்றீங்க? ஆக்ஷனுக்கு போர்டே இல்லை. பஸ் ஸ்டாப்பே காணுங்க. நான் ஓடி போக வேண்டியதாக இருக்குது. ஒரு பர்சனல் கார் இருந்தால் நல்லாயிருக்கும். அங்கே ஆக்ஷன் ஆரம்பிச்சிருச்சு. ஃபஸ்ட்டு காரு திறந்து விட்டாங்க. ஃபஸ்ட்டு கார் என்னது? லம்போகினியா? இல்லை வேஸ்ட்டு. நம்மளால் அதுக்குள்ளே வாங்க முடியாது. அவ்வளோதானா? வாங்கியாச்சா? உட்கார் சீட்டில். 30,000மா? வாங்க முடியல. இதையாச்சும் வாங்க முடியுதா? 5,000 ரூபா வாங்கு. ஏற்றி விட்றேன் பைசா. அதை ஸ்டார்ட். நான் போடுறேன்டா. எனக்கு தானே? எனக்கா? ஒன்றுமே சொல்ல மாட்டானுங்க. ஐயோ, இது என்ன 1,00,000 ரூபா காராக இருக்கு? போர்ச்சிங்க. அதான் 1,00,000. நான் என்னடா இது 1,00,000 ரூபா இருக்குன்னு நினச்சேன். என்னோட காருன்னு தான் நினைக்கிறேன் அங்கே இருக்கிறது. வாங்கின காரே வாங்குற மாதிரி இருக்குது. என்கிட்ட காசு போயிடுச்சா? ஆமாங்க, காசு போயிடுச்சு. என்னோடது தான் அது. சரி, டக்குன்னு சேல் பண்ணுங்கடா. நெக்ஸ்ட் கார் ஒரு 5,000 ரூபாய்க்கு கிடச்சுன்னா எடுத்து ஓடி போயிடுறேன். சேல் பண்ணி தொலைங்கடா. டேய், விட்டா 80 லட்சம் கொண்டு போவீங்க. டேய் நிறுத்துங்கடா இதை. இவனும் கொடுத்துங்க. இந்த கேப்பில் நீங்கள் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக்லாம் பண்ணிடுங்க. அது எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான், முடிஞ்சுது. நெக்ஸ்ட்டு கார் அம்பானி கார். டேடு வேறு. நானும் எவ்வளோ தான் கட் பண்ணியிருக்கு. டக்குன்னு வருது. எவ்வளோ இது? என்னடா இதுவே 18,000 ரூபாய்? இல்லை, எனக்கு புரியல. சரி, இதுக்கு மேலே இருந்து எதுவும் பண்ணாது. நம்ம கார் வரட்டும் நம்மகிட்ட. தங்கமே உன்னை தான் தேடி வருவேனே என்னை விட்டு. ஐயோ, என்னடா விட்டால் எனக்கு வாதியை கொண்டு வந்துடுவானுங்க போல். அவ்வளோதான் முடிஞ்சது. கார் எங்க? தங்கமே உன்னை தான் தேடி வருவேனே. காடை குறுக்கலையே. காடு கொடுக்கல கைஸ். அப்போனா அது எனக்கு கிடைக்கலையோ? என்னடா வாழ்க்கை இது? ஆரம்பிது. ஏ காரு ஏண்டா பைத்திய கொடுக்க வைக்கிறீங்க காய்ஸ்? எனக்கு காரே கொடுக்கல. வேறு அந்த கார் நான் வாங்கலையோ? என்ன புரியல. நம்ம கண்டெய்னருக்கு போய் தூங்குவோம். இதுக்கு மேலே என்ன பண்ணுறது?
ஞாம் 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 ஞாம். இனிமேல் கார் ஆக்ஷனுக்கே போக மாட்டேன். 10 லட்சம் சேர்த்து தான் போக வேண்டாம். இன்னைக்கு கார் மார்க்கெட் இருக்குது. நாங்கள் போய் அசிங்கப்படுறத விட இங்கேயே இருந்தால் போதும். நான் நெய்பர்ட்டுக்கு போய் கார் வாங்கிட்டு வருவேன். என்ன பிக்சர்லாம் அழகாக இருக்குது, ஆனால் போனால் எனக்கு தான் எதுவும் கிடைக்க மாட்டுது. போர்ச்சியெல்லாம் போட்டிருக்கானுங்க. நானும் இது வரைக்கும் போர்ச்சியே பார்க்கல. எவ்வளோப்பா இந்த காரு? காய்ஸ், காசு எடுத்துட்டானுங்க. அதான் எனக்கு வருத்தமாக இருக்குது. எடுத்துட்டானுங்க. நம்மளுக்கு ஒரு ஸ்கில் பாயிண்ட் வந்துருக்கு. நான் பேர்கெயின் தான் வேணும் எனக்கு. ஐயோ, ஸ்டார்ட் பண்ணல. அவ்வளோதான், ஸ்டார்ட் பண்ணாச்சு. போகலாம், ரைட். ஆனால் காசு மட்டும் போயிடுச்சு. அதுதான் அநியாயமாக இருக்குது எனக்கு. மற்றபடி வேறு எந்த வருத்தமும் எனக்கு இல்லை. காசு எடுத்துட்டானுங்க, ஆனால் கார் கொடுக்கல. எதுவுமே கண்ணுக்கு தெரியல. இந்த கேமரா ஆங்கிள் திரும்புறது ஸ்லோ மோஷனில் காட்டுறாங்க. இது ஓகே, இதை வச்சுட்டே போட்டேன். இது என்னடா கண்டெய்னரா? கண்டெய்னரில் இருந்தால் கண்ணீர் அளவுக்கு அழுவுறீங்களேடா. கார் எங்கடா? அதுதான்டா எனக்கு ஒரே கேள்வி. ஐயோ, அப்படியே கராஜில் போய் ரிப்பேர் பண்ணிடலாம். கார் கைஸ், கார் திரும்புங்கடா, 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 திரும்புங்கடா. நான் இது திருப்பியும் முடியல. அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. என்னடா 2 இடத்துலையும் கார் விட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லக்குள்ள முட்டை விட்டானுங்க. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? நான் பாவுண்டா. சரி வாங்க, நம்ம போகலாம் உள்ள. என்னடா ஊக்கான் மாதிரி மேலே இருந்து குதிக்கிற? என்னடா இது? யாரு சாமி நீ?